ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் பண்ணுன கேசரி அத தான் எப்படின்னு என் ஸ்டைல்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்திட்டு அது நல்லா சூடான அப்புறம் மீடியம் சிம்லயே வச்சு சூடு பண்ணிக்கோங்க. ஃபுல்லுல இந்த ஹோல் ப்ராசஸ்லயுமே ஃபுல்லா வைக்க வேணாம் அடுப்ப. மீடியம் இல்ல ஸ்லோ அந்த இதுலயே வச்சுக்கிட்டு, அதில வந்து நம்ம ரவை போடணும். நான் இன்னைக்கு வந்து இந்த இதில வந்து ஒரு 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். நான் எங்க 2 பேத்துக்கும் தாராளமா அந்த 1/2 கப் போதும் அப்படிங்கிறனால, நீங்க வந்து எவ்வளோ வேணுமோ அத வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இத நல்லா ஃபர்ஸ்ட்டு போட்டோனமே கட்டி கட்டியா ஆயிரும். ஏன்னா அந்த நெய் டக்குன்னு பட்டோனே, அத அப்படியே அந்த கரண்டில நல்லா மசிச்ச மாரி நல்லா மசிச்சு விட்டு அப்படியே மீடியம் சிம்லயே வச்சு அப்படியே நம்ம வந்து கிளறிட்டே இருந்தோம். கடைசியா இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம், கரிஞ்சர விட்டுறக்கூடாது. கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் அத எடுத்து தனியா வச்சு ஆற விட்டுருங்க. திரும்ப அடுப்ப பத்த வச்சு அதே கடாயில நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத ஊத்தி, அ அதையும் சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் எடுத்துருக்கிறதுக்கு நான் வந்து ஆக்சுவலி 1 1/4 கப் நம்ம ஊத்தலாம். இல்ல உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்னு தோணுச்சுனாலும், நீங்க வந்து 2 கூட ஊத்திக்கலாம். பட் 2 அதிகம் தான். 1 1/2 ஒரு நார்மல் 1 1/4 வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அத ஊத்திக்கலாம். அத தண்ணி ஊத்துனதுக்கப்புறம், தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், அந்த நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா ரவைய, அத ஊத்தி அப்படியே சைட் பை சைடு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா அது வந்து ஒரே இடத்துல பிடிச்சு கட்டியாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது போட்டு நல்லா கிளறி விட்டு, நல்லா ஏதாச்சும் கட்டியிருந்தா அத மசிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு இங்கே கிடைக்கிற ஒரு ஃபுட் கலர தண்ணீல வந்து கலக்கி கலந்துருக்கேன். ஏன்னா ஜெல்லு மாரி என்ட்ட கிடையாது. அதனால தண்ணீல கலந்து நான் வந்து கலந்துருக்கேன். நல்லா வந்து இந்த மாரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது கொஞ்சம் வந்து நல்லா அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். இந்த ரவ வந்து நல்லா வெந்த அப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை போடணும். நான் இன்னைக்கு வந்து 1/2 கப்பு ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்க வந்து 3/4 கூட சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா சாப்பிடுவீங்களா இருந்தா. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. பட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுற அளவு தான் இருந்தது. ரொம்ப டேஸ்ட் கம்மியா தரல. ஸோ நீங்க வந்து 1/2லேருந்து 3/4 வர போட்டுக்கலாம். அதுக்கு மேல வேணாம் ரொம்ப திகட்டிரும். ஸோ அது போட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தண்ணியாயி அப்படியே இலகளா இருக்கும். திரும்ப அது வந்து கொஞ்சம் வேகும். இத வந்து நல்லா திரும்ப கைவிடாம வந்து கிளறிட்டே இருக்கணும். இது வெந்தது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணப்போ ஃபர்ஸ்ட்டு இப்ப வந்து தண்ணியா இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, இப்படி எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு நம்மளுக்கு ஒடியாரல பாருங்க. இந்த டைம்ல நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணி வேற கிண்ணத்துல மாத்தி வச்சுட்டோம்னா, அது இன்னும் கொஞ்சம் அப்படியே இறுகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட்டா ஆயிரும். ஸோ அதனால நான் இந்த டைம்ல வந்து ஆஃப் பண்ணி அப்படியே தனியா வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து அத வந்து மூடி வச்சுட்டேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் என்னோட கேசரி விலாகு. நீங்க இன்னும் என்னோட ஆனிவர்சரி விலாக் பார்க்கல அப்படின்னா, நான் கீழ இருக்க ப்ளே பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.